இன்னைக்கு என் கூட இருக்கிறது வந்து அக்ஷய். அக்ஷய் வந்து புதுசு இல்ல. ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஏப்ரல் 2025ல ஆல்ரெடி நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து அவரோட எஃப்டிஎம்ஓ ட்ரேடிங் ஜர்னி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைம் வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு மைல்ஸ்டோனோட அக்ஷய் எனக்கு ஒரு மெயில் பண்ணாரு. அண்ட் ஸோ அத பத்தியான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த செஷன். ஸோ அவரோட ட்ரேடிங் ஜேர்னி, அவர் பண்ண ப்ராஃபிட் இதெல்லாம் தாண்டி அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கம்ப்ளீட் மோட்டோ. ஒரு புது வியூவரா இத பார்த்தீங்கனாலும், ஆர் மேபி நீங்க சிம்பிள் ட்ரேடர் யூடியூப் சேனல பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணாலும், இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும், ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அக்ஷய்க்கு வணக்கம் சொல்லிடுறேன். வணக்கம் சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ அண்ட் வித் தேங்க் யூ சோ மச். ஓகே. ஸோ மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 3 மந்த்ஸ் கேப்ல. ஸோ நாட் ஈவன் 3 மந்த்ஸ் 2 1/2 மாசம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஏப்ரல் எண்ட்ல சந்திச்சோம். ஏப்ரல் எண்ட்ல சந்திச்சோம். 26 சம்திங் ஏப்ரல். ஆமா. ஸோ நானும் வந்து 2 மாசமா இந்த பக்கம் எதுவும் வரல. யூடியூப் பக்கம். நான் மறுபடியும் உங்களுடைய மறுபடியும் இந்த செஷன் ஆரம்பிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஏப்ரல்ல நீங்க எனக்கு சொல்லும் பொழுது, அ ஒரு 3 ஃபண்டட் அக்கவுண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 12,000 பண்ணி வச்சிருந்தீங்க. பட் அத நீங்க வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே. அதிலிருந்து நம்மளோட அ டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். எஸ் சார். ஸோ 3 அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். 100 ஃபர்ஸ்ட் அந்த $100,000 அக்கவுண்ட். ஸோ 3 அக்கவுண்டோட பே அவுட் வரதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் லாஸ்ட் ஒரு 2 1/2 மந்த்ஸ் முன்னாடி $12,000 பே அவுட். கரெக்ட். ஸோ அது வரதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் நம்ம சந்திச்சோம். எஸ்டிஎம்பில லாஸ்ட் வீடியோல. ம். ஸோ எனக்கு தெரியல. ஒரு 2 1/2 மாசத்துல வந்து ஒரு $12,000 வந்து ஒரு $50,000 வரைக்கும் குரோ ஆகுன்றது ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். ம். இந்த ஜர்னில வந்து நெறையா ப்ராசஸ ஃபாலோ பண்ணத விட நெறைய மிஸ்டேக்ஸ்ங்கிறத விட இந்த லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ல வேற ஏதாவது நம்மளா ஏதாவது கண்டுபிடிச்சு ம். ஒரு ஆட் ஆன் மாரி ஒண்ணு குடுத்து மேபி இந்த சிஸ்டம்ல நம்ம ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணி பண் பண்ணதா இருக்கும்னு நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே. தப்பு இல்ல. சில சில ட்ரேட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ம். சில ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஒரு 2 அக்கவுண்ட்ட லூஸ் பண்ணிட்டோம் அந்த 3 அக்கவுண்ட்ல. ஸ்டில் ஒரு அக்கவுண்ட் இன்னமும் பே அவுட் குடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ சரி. ஐ ஓகே. வாண்ட் டூ ஸ்டிக் திஸ் ஒன் அக்கவுண்ட் ஃபார் சம் மோர் டைம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இத ஹோல்ட் பண்ணிட்டு, மேபி அந்த கிரீடு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான அந்த அந்த ஒரு ஆர்வம் குறைஞ்சதுக்கு அப்புறமா மேபி இன்னொரு 2 அக்கவுண்ட் ஆட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பிளான். ஓகே. தட்ஸ் அ குட் அப்ரோச். சரி, ஓகே. நம்ம ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடிங்க, அ உங்களோட எஃப்டிஎம் டேஷ்போர்ட் காட்டிருங்க. ஷூர். So let's go to certificates. ஓகே. Yes sir. ஸோ இது So இதுதான் நம்மளோட ஓவரால் பே அவுட்ஸ். ஓவரால் பே அவுட்ஸ். ஸோ லாஸ்ட்டா வந்து ஆமா. ஜூலை 9த் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஒரு ஜூலை 9த் ஆமா. இந்த ஓகே. ஆமா. எஸ்டர்டே. ஓகே. ஜூலை 9th கடைசி. ஸோ இந்த 50,000 பிளஸ் அப்படின்றது வந்து எத்தன மாசத்தோட ப்ராஃபிட் உங்களுக்கு? 2 1/2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ்? ஆ ஆல்மோஸ்ட் அதான் 3 மந்த்ஸ் வச்சுக்கலாமே. ஆக்சுவலா டிப்பிக்கலா நீங்க அந்த சேலஞ்ச் ஃபேஸ்லேருந்து எடுத்தா ஒரு 4 1/2 மந்த்ஸ் இருக்கும். ஆ. 4 1/2 மாசம் இருக்கும். ஓகே. நம்ம சேலஞ்ச்லேருந்து அதாவது வாங்கினதுலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா, ஃபண்டட் அக்கவுண்ட் வந்ததுலேருந்து நாங்க வந்து மேபி அதான் மார்ச்லேருந்து கால்குலேட் பண்ணோம். ம், ம். ஓகே. ஸோ நம்ம ஜனவரிலேருந்து ட்ரேட் பண்றோம். ஓகே. எக்ஸாக்ட்டா. இது சேலஞ்ச் அக்கவுண்டா வாங்கி இன்னைக்கு ஜூன் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஜூலை 10ஆம் தேதியில இருக்கோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட். அ கம்ப்ளீட்டா 6 மந்தோட ஜர்னி இது கரெக்ட்டா? கம்ப்ளீட்டா 6 மந்தோட ஜர்னி. ஆமா. எஸ். ஸோ 51,000 அப்படி கொஞ்சம் கீழ போங்களேன். உங்களோட எஸ். சர்டிஃபிகேட்ஸ். ஸோ 4,000 ஸோ to almost 6,000, 7,000. ஓகே. ஓகே. அரவுண்ட் 5 to 8% மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். ம், ம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சின்ன சின்ன பே அவுட்ஸ் வரும்போதே எடுத்துருவேன். ம், ம், ம். டியூ டூ
அந்த 15 டேஸ் ரொட்டேஷன்ல நமக்கு பே அவுட் வரதுனால, அந்த 15 நாள்ல எவ்வளோ வருதோ எடுத்துடலாம். ஓகே. உங்களோட அப்படி. டெர்ம்ஸ்ல அந்த குட்டி, குட்டி ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது என்ன வரும்? இதுவா இருக்குங்களா? $500 அப்படின்றதெல்லாம் குட்டி, குட்டியா? 500 வந்து இது ஏன்னா இது $10,000 அக்கவுண்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, ஓகே. ஜனவரி சரி. ஜனவரி ஆஃப் 2025. ம், ம். ஓகே, ஓகே. ஸோ அப்புறம் சாரி. திஸ் இஸ் ஆல்சோ 100,000 தான் நெனைக்கிறேன். பட் ஒரு இதுல பே அவுட் ஏதோ கம்மியா எடுத்திருக்கேன். ஓகே. பட் இத 500க்கு அப்புறமா நம்ம செக் பண்ணோம்னா, ஸோ மேலிருந்து 2000 8%. 2000 தான் 2.2%. ம், ம். யா. ஐ கேன் சீ. 2200. ம். எனக்கு அதிகமா எடுத்ததுன்னா, ஐ திங்க் இந்த 7,096 ஓகே. குட். இதான் ஹையஸ்ட். ஓகே. அப்ரிஷியேட் திஸ் அக்ஷய். ஸோ நீங்க வந்து 3 அக்கவுண்ட்ல 2 அக்கவுண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸ்டில் யூ ஹேவ் 1 அக்கவுண்ட் ஆன் லைவ் ரைட்? எஸ். ஓகே. ஸோ அந்த பேஜ்க்கு போங்களேன். இதான் இந்த இந்த அக்கவுண்ட் தான் அது. ஐ மீன் பேஜ்க்கு போனோம்னா, சாரி. ஸோ இதான் அந்த அக்கவுண்ட். ம். ஸோ ஒரு ஸ்டில் அக்கவுண்ட் இப்போ லைவ்ல. திஸ் அக்கவுண்ட் இஸ் லைவ் ரைட்? திஸ் அக்கவுண்ட் இஸ் லைவ். ஓகே. அந்த சேம் அக்கவுண்ட் போன பே அவுட் 8th ஆஃப் ஜூலை எடுத்தது. ம், திஸ் ம், இஸ் அக்கவுண்ட் ம். ஓகே. ஆல்மோஸ்ட் 6%. ம். அண்ட் தென் இன்னொரு பே அவுட்டும் இதே அக்கவுண்ட்லயே எடுத்திருப்பேன். இந்த ம். 2 அக்கவுண்ட் வி லாஸ்ட் இட். ஓகே. ஸோ 11th ஆஃப் இந்த ஜூலை. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாங்க. எஸ். இப்போ 3 அக்கவுண்ட் வச்சு 3 மந்த்ஸா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ வை யூ லாஸ்ட் இந்த 2 அக்கவுண்ட்ட மட்டும்? ஸோ டெக்னிக்கலா நான் வந்து லெட்ஸ் சே இதுல மெட்ரிக்ஸ்ல செக் பண்ணோம்னா, டெக்னிக்கலா பார்க்க போனா, அந்த டெய்லி அந்த எக்ஸ்போஷர் லாஸ வந்து நம்ம அதுக்கும் கம்மியா தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ம். பட் த ப்ராப்ளம் இஸ் என்னோட லாட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தது. நான் ஆட் ஆன் பண்ணிட்டே போனேன். ஒரு அது US 30ல செல் பண்ணிட்டே வந்து பொசிஷன் ஆட் பண்ணிட்டே வரும்போது, ஆவரேஜ் ஐ பண்ற மாரி கம்ப்ளீட் கொண்டு வந்தீங்களா? ஆவரேஜ் பண்ணல. போயிட்டு திரும்பி நான் வந்து வீக்லில ஐ மீன் டெய்லில 4 ஹவர்ல ட்ரேட் பண்ணேன். ம். ஸோ நெறைய இடம் வந்து அந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச்ல விக்ல திரும்பி இட்ஸ் கம் டுவர்ட்ஸ் அந்த அந்த நம்மளோட விசுவல் ரிவர்சபிள் ஸோன் பக்கத்துல வரும்போது, ஓகே. ஏன் நம்ம இன்னொரு ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு ஐ ஆட் ஆன் த பொசிஷன். ம். அது அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல. ம். அது வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ராஃபிட்ல தான் இருந்தது. ம். பட் ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு நாள் ஹால்ஃப் அ டேல அந்த எஃப்எம்சி அந்த நியூஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. ஓகே. ஆகும்போது அப்படியே ஒன் பை ஒன் பை ஒன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது என்னோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் தாண்டிடுச்சு. ம். லாஸ். ஸோ 900, 2000, 1000, 880, 530ன்னு இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது என்னோட அந்த டெய்லி மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் அந்த 5000 டெய்லி லிமிட். தாண்டிடுச்சு. டெய்லி 5% வந்து தாண்டிடுச்சு. நான் ஓவர் பொசிஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஓகே. இதுதான் அந்த 2 அக்கவுண்டோட இதுக்கும் காரணம். ம். ஓகே. அண்ட் மோரோவர் ம். அந்த 4 ஹவர்ல நான் பார்த்துன்னே இருந்தேனே தவிர, அதுக்கு எகெயின் கீழ போயிட்டு டெய்லி எகெயின் இன்னொரு டெய்லில ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியரே அது பண்ணியிருக்கு. ம். பட் ஆனா நம்ம ஒரு பயாஸ்ல வந்து கீழ தான் போகும் அப்டின்னு ஐ வாஸ் லுக்கிங் கன்டினியூயஸ்லி. அந்த டெய்லில நம்ம பார்த்துட்டு 4 ஹவர்ல 30 மினிட்ஸ்ல விசிபிள் ரிவர்சபிள் நடந்திருக்கு அங்க. ம். ஸோ அத நான் அப்சர்வ் பண்ண விட்டுட்டேன். ஓகே. நான் லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டே இருக்கேன். ம். ஓகே கீழ போகும், கீழ போகும். ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலான்னு. பட் ஆனா 4 ஹவர் 30 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் ஃபெயிலியர் என் கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கு. ம். ம். பட் ஆனா அத நம்ம கவனிக்கல. ஓகே. ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயி குயிக்கா போயிடுச்சு. வித்தின் நெக்ஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு 2ஓ 3 30 மினிட்ஸ் கேண்டில்ல அடிச்சிருச்சு ஸ்டாப் லாஸ். ஓ! நல்ல மொமெண்டம். ஓகே. சரி நீங்க வந்து ஸ்க்ரீன வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ், எஸ். ஓகே. ஸோ அ இந்த 2 அக்கவுண்ட் லாஸ் பண்ணதுல நீங்க ஏன் அப்படின்னு சொல்ட்டீங்க. என்ன ரீசன் ஆமா. அப்படின்னு. இதிலிருந்து நீங்க ஆமா. வந்து என்ன லெசன் எடுத்துட்டு போறீங்க அடுத்த அக்கவுண்ட்க்கு? ஆர் அடுத்த ட்ரேட்ஸ்? ஸோ பேசிக்கா என்னோட ட்ரேடிங் ரூல் வந்து ஒரு நாளைக்கு 1%க்கு மேல லாஸ் பண்ணக்கூடாது. ம். ஆர் மேக்ஸிமம் ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரியா இருக்கிற ஒரு ட்ரேட்ல 1500 அதாவது 1.5% வரைக்கும் ரிஸ்க் பண்ணலாம் பெர் டே. இதான் நம்மளோட ரூல். ஓகே. பட் அ கன்சிஸ்டன்ட்டா போன
பீரியட்ல நம்ம பேசினதுக்கும், அதுக்கு அப்புறத்துக்கும் உள்ள இந்த இந்த 2 1/2 மாச பீரியட்ல, அத நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வயலேட் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போ இருக்கிற என்னோட இப்போ ரீசென்ட்டா இருக்கிற ஆக்டிவ் அக்கவுண்டோட என்னோட லாஸ் பார்த்தாலுமே $3000க்கு மேல போயிருக்கு. விச் இஸ் அகைன்ஸ்ட் மை ரூல். ஓகே. நான் வந்து ஆஸ் பெர் மை ரூல் 1500க்கு மேல நான் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணக்கூடாது. ம். நான் இன்னைக்கு மட்டுமே 3600 லாஸ் பண்ணிட்டேன். அது ஒரு ஸோ ட்ரேட் அந்த 2 ட்ரேட்லயா? மல்டிபிள் ட்ரேட்ஸ் 3, 4 ட்ரேட்ஸ். ஆனா என்னோட ஆஸ் பெர் மை ரூல் ஒரு நாளைக்கு நான் 3 ட்ரேடுக்கு மேல எடுக்கக்கூடாது. ம், ம். ஸோ நான் செட் பண்ண ரூல்ஸ நான் நெறைய வாட்டி பிரேக் பண்ணிட்டேன். மேபி அது ஒரு ரீசனா இருக்கறனால, ஐ இனிமே நான் அந்த ரூல ஃபாலோ பண்ற வரைக்கும், ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற வரைக்கும், இன்னும் 2 அக்கவுண்ட் ஆட் பண்ணாம இருக்கலாம். திஸ் இஸ் அ வே ஆஃப் என்னைய நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். ஸோ அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஒரு பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறமா மேபி இன்னும் 2 மோர் அக்கவுண்ட்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, அதான் பிளான். ஓகே. சோ ஸோ இந்த நான் சொல் ரூல்ஸ் எல்லாம் நீங்க வச்ச ரூல்ஸ் தானே? ஒரு நாளைக்கு சர்டைன் ஆமா, பெர்சன்டேஜ் இவ்ளோ ட்ரேட்ஸ் அப்படின்றத, அத நீங்களே ஆமா. பிரேக் பண்றீங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஆ கிரீடு தான். சில நேரங்கள்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து ஐ மீன் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான் பண்ணலாம் அப்டின்னா, நான் 4வது ட்ரேடு எடுத்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா, ம், நான் ஏன் எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, நான் ஏன் அத யூஸ் பண்ணிக்காம ம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ம், ம், ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட்டா இருக்கு. அப்படியே லாஸ் ஆனாலும் பாதியில கட் பண்ணிடலாம். ம். அப்படின்னு நான் அந்த ரூலுக்கு ஒரு லூப் ஹோல் நானே வச்சுட்டு ஓஹோ! ஐ கிவ் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டூ டேக் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ். சோ ஸோ உங்களோட இப்போ ஒரு ரூல்ஸ் QF வந்திருக்கு. 3 ட்ரேட் சாரி? இல்ல உங்க ரூல்ஸ பிரேக் பண்றதுக்கு நீங்களே சமாதானத்த உருவாக்கிக்கிறீங்க. ஆமா. ஸோ ம், அதுதான் நமக்கு வந்து மைண்ட் ப்ளே பண்ணுது. ஆ ம். ஐ திங்க் நம்ம இன்னும் எனக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இன்னும் இல்லன்றது நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஓகே. அதாவது ஒரு 2 1/2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த டிசிப்ளின் இப்போ இல்லன்னு ஃபீல் பண்றேன். ஓகே. சோ அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா, நீங்க பண்ண ப்ராஃபிட்டோட அ அந்த அது குடுத்த கான்ஃபிடன்ஸா? இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா? ஆ ஃபிராங்கா சொல்லணும்னா, நம்ம இவ்ளோ பே அவுட் எடுத்துட்டோம். ஸோ ம், வி ஆர் டூயிங் நம்ம கரெக்ட்டான பாத்ல தான் போறோம். பட் நம்ம வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னே மிஸ் பண்றோம். 5%லயே நம்ம ஸ்டாப் பண்றோம். நமக்குன்னே நம்ம ரூல்ஸ் வச்சிருக்கோம். மேபி நம்ம ரூல தப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு எந்த ரூல யூஸ் பண்ணி நான் பணம் சம்பாதிச்சேனோ, ம், ம். அந்த ரூல வந்து பிரேக் பண்ண ஆரம்பிக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஓகே. சோ நீங்க வச்சிருக்கிற ரூல் வந்து உங்கள ரொம்ப பெரிய ட்ரா டவுனுக்கோ, இல்ல உங்க அக்கவுண்ட்ட லாஸ் பண்ணி கொண்டு போயிருந்ததுன்னா, நீங்க ரூல சேஞ்ச் பண்ணிட்டு அத வொர்க் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு ஆமா, ரூல் வச்சிருந்தீங்க. அது வந்து உங்கள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்குல்ல. இந்த ஒரு 3 மந்த்ஸ்ல. ஆமா, சோ ஆமா. மறுபடியும் நீங்க அந்த ரூல பிரேக் பண்றீங்க அப்டின்னா, ஆஃப் கோர்ஸ் யூ நீட் டூ திங்க் ட்வைஸ். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா. இந்த ரூல் தான் இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு அப்டின்றது தான் ரொம்ப முக்கியம். சோ அத நம்புனா தான் அடுத்தடுத்து பண்ண முடியுங்க. பட் அடுத்து பண்றதுல என்ன ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா, பயங்கர போர் அடிக்குமே! அதுதான். அந்த ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணி பண்ணும்போது தான், அந்த போர்டம் தான் வந்து நம்மள இந்த மாரி முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டிமுலன்ட்டா இருக்கு. ம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, எல்லாரும் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடர் எஸ்டிஎம்பின்னு இல்ல. யாராவது ஒருத்தவங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிய ரிப்பீட் பண்ணி, அதுல ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஒரு போர் அடிச்சுரும். ம், இப்ப லெட்ஸ் சே பிரேக் அவுட் ஃபெயிலியர்ல ட்ரேட் பண்றோம்னா, வெறும் பிரேக் அவுட் ஃபெயிலியர் மட்டும் டெய்லி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணும்போது, நமக்கு அதுதான் ப்ராஃபிட் குடுத்துருக்கும். பட் ஆனா, அது நமக்கு ரிப்பீட்டடா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணும்போது, போர் அடிச்சு போயிடும். ம், ஒரே விஷயம் எந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டும் மார்க்கெட் குடுக்காது. ஸோ, நம்ம எல்லாரும் ஆரம்பத்துல ட்ரேட் பண்ணும்போது, ஒரு ப்ராஃபிட்டோ ஆர் லாஸோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது, நமக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் குடுக்கும். அந்த எக்ஸைட்மென்ட் தான் வந்து நம்மள ட்ரேடிங்க்குள்ள வர வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கும் நெறைய பேருக்கு. ட்ரூ. ஸோ, அந்த எக்ஸைட்மென்ட் இல்லாதம்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேபி நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ ம், நம்ம புது க நார்மல் வே ஆஃப் திங்கிங் இல்லாம நம்ம டிஃபரெண்ட்டா ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது, நமக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸைட்மென்ட்டோ, ஒரு ஒரு த்ரில்லோ இருக்கும். ஸோ ம். நம்ம பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரேடிங் டூ மேக் ப்ராஃபிட். நான் ஸோ அந்த அந்த அப்ஜெக்டிவ் மிஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு த்ரில்ல நோக்கி போம்போது, சில நேரம் ப்ராஃபிட் தரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் லீட்ஸ் யூ டூ என்னது அக்கவுண்ட் ஃபண்டட் அக்கவுண்டா இருந்தா அக்கவுண்ட் போயிடும். ம். ஆர் ஒரிஜினல் அக்கவுண்டா இருந்தா பணம் போயிடும். ஓகே, ஓகே. அம்
சரி உங்களோட அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல. ஸோ இந்த 3 மந்த்ஸ் ஆர் இந்த 6 மந்த்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அக்ஷய்க்கும், இப்ப இருக்கிற அக்ஷய்க்கும். ஸோ இந்த மொத்த ஜர்னில ஏதோ ஒரு இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும்ல. ஸோ அப்படின்னு ஒண்ணு கேட்கணும். அப்படின்னு ஒண்ணு நீங்க சொல்லணும் அப்படின்னா, அந்த டர்னிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்? அந்த டர்னிங் பாயிண்ட்டு நான் இந்த இந்த லாஜிக்கல் ட்ரேடிங்க நெறையா முறை ட்ரை பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி. மோர் தென் 22 டைம்ஸ்க்கு மேல ட்ரை பண்ணி, அதுக்கப்புறமா தான் அது எனக்கு ஹிட் ஆயி ஒரு பே அவுட் வந்தது. ஸோ ம். மை ஃபர்ஸ்ட் பே அவுட் வாஸ் $500. ம். ஸோ அந்த $500 இன் $10,000 அக்கவுண்ட் 5% எடுத்தேன். ஸோ ஒன்ஸ் அத எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கான்ஃபிடன்ஸே வந்தது. ம். சரி நம்ம கரெக்ட்டா போறோம். ம். இதையே நம்ம ஒரு பெரிய அக்கவுண்ட்ல ஏன் பண்ணக்கூடாது? ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா 1300 போட்டு பிளஸ் இந்த 500 ம். போட்டு தான் இந்த 3 அக்கவுண்ட் நாங்க வாங்கினோம். ஓகே. ஸோ அதுதான் மேபி டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ம். திடீர்னு ஒரு $500 குடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் வந்து இன்னைக்கு நமக்கு இந்த லெவலுக்கு இந்த இவ்ளோ பெரிய 3 அக்கவுண்ட் வாங்குறதுக்கு ஒரு 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 ரீசனா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்ப மறுபடியும் அந்த $500 குடுத்த அம் ஒரு கான்ஃபிடென்ட்ல 3 அக்கவுண்ட் ஆட் பண்ணிட்டீங்க. பெரிய அக்கவுண்ட். ஸோ இப்ப 500 வந்து 50,000 ஆயிடுச்சு. இப்பயும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. ஸோ இது ஒரு புது ரூல் தானே. ட்ரேடிங்க்காக இது கண்டிப்பா, உங்களுக்கே நீங்க போட்ட ஒரு புது ரூல் தானே. கண்டிப்பா. $500 இருக்கும்போது 3 அக்கவுண்ட் வாங்குன ஆளு, $50,000 வந்து ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம், இன்னும் 2 அக்கவுண்ட் ஆர் இன்னொரு அக்கவுண்ட் ஆட் பண்றதுக்கே வந்து வேற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. இன்னும் நான் வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 மாசம் ஆயிடுச்சு. லாஸ் பண்ணி. 2 அக்கவுண்ட் லாஸ் பண்ணி. ஆ ஆல்மோஸ்ட் யாஹ் 2 மந்த்ஸ், 1 மந்த் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க இன்னும் அத வந்து வாங்காம வச்சிருக்கீங்க. ஸோ அது ஒரு ஆ ரூல். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமா சார். ஓ! இந்த ஜர்னில இந்த இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி படுது உங்களுக்கு? ஸோ அங்க கிடைச்ச கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இல்லன்ற மாரி தோணுதா? ஆர் ம். நான் வந்து இன்னும் டியூன் ஆகணும் அப்டின்றதுக்காக இத நிறுத்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா? ஆ இது ஆக்சுவலா நிறுத்தி வச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம அக்கவுண்ட்ல வந்து பே அவுட் வர வர ம். ஆ வி கெட் மோர் அட்டாச்ட் டூ மனி. ம். ஸோ அந்த பே அவுட்ல ஒரு 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 $1000 ஆர் லைக் ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் தாண்டும்போது, ம். ஆ அது வந்து நமக்கு ஒரு விதத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டும் தருது. ம். பிளஸ் நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம். நம்ம வந்து 500 பண்ணோம். 1000 பண்ணுவோமான்னு தெரியாது. 10,000 பண்ணிட்டோம். 20,000 பண்ணிட்டோம்னு இந்த அமௌண்ட் ஏற ஏற இட் சம்ஹவ் நம்ம மைண்டே நம்மள வந்து ட்ரிக் பண்ணுது. வி ஆர் மோர் அட்டாச்ட் டூ தட் அந்த மானிட்டரி அந்த மணி பணத்த பார்க்கும்போது அந்த ஒரு மைண்ட பார்க்கும்போது பணத்த பார்க்கும்போது மைண்ட் கொஞ்சம் லூஸ் பண்ணிடுறோம். 1 அந்த ஒரு ரீசனுக்காக. 2வது இப்ப நான் திரும்பியும் அந்த 2 அக்கவுண்ட் வாங்கி இப்போ இருக்கிற இதே டிசிப்ளின் இல்லாம ம். ஆ இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இன்னும் அந்த 2 அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணிட்டேன்னா, ம். எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஸோ, ம். அது 2மே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, லைக் இந்த திரும்பியும் ஐ அம் கீப்பிங் பேக் மை ரூல்ஸ். மறுபடியும் $1000 பெர் டே. 3 ட்ரேடுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஸோ, இத திரும்பி நான் கன்டின்யூ பண்ணணும்னு முந்தா நேத்து தான் போட்டுட்டு பே அவுட் வந்து புது அக்கவுண்ட் வரும்போது சொன்னேன். ம். சொல்லி 24 மணி நேரத்துல $3,200 மறுபடியும் லாஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ, ஐ மீன் ஸ்டில் இன் த ப்ராசஸ். திரும்பி மைண்ட கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ஏன்னா நம்ம நம்ம சொல்றது அது கேட்க மாட்டேங்குது. ஸோ, ம். இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம 2 அக்கவுண்ட் வாங்குறது ரிஸ்கி அப்படின்னு நான் ஃபீல் ம். பண்றேன். ம். ம். ஸோ இத சம்மரி எப்படி எடுத்துக்கலாம்னா, எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கான்ஃபிடன்ஸ் இல்லாம நான் வந்து வாங்காம இல்ல. இருக்கிற கான்ஃபிடன்ஸும் சுத்தமா போயிறக்கூடாதுன்றதுக்காக வாங்காம வச்சிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார். அந் 2மே. ஓகே. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ வந்து ரீகெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த அக்கவுண்ட் போலான்றது தான் உங்களோட டெசிஷன். ஓகே. கண்டிப்பா சார். அப்ரிஷியேட் தட். ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்க அ ப்ளோ பண்ண அக்கவுண்ட் விட்டுருங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நீங்க சொல்ட்டீங்க. ஸோ இந்த லைவா ஆ ஒரு ஆக்டிவா ஒரு அக்கவுண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அ இதுவரைக்கும் நீங்க வந்து $50,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எஸ். பண்றதுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும்ல. ஸோ சின்ஸ் கண்டிப்பா. நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் ட்ரேட் பண்றேன் அப்படின்றதுனால, ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி இருக்கும்? ட்ரேடிங்க பொறுத்தளவுக்கு? ஸோ, யூசுவலா நான் காலைல சீக்கிரம் எழுந்துருவேன். ஸோ, ம். ஒரு 4:30 4:45 அலார்ம் அடிக்கும். 5:00 எழுந்துருவேன். ஸோ, பாதி எழுந்துட்டு துபாய் இப்ப தான் தூங்க போகும்னு நெனைக்கிறேன். அப்ப நீங்க எழுந்திருக்கீங்க.
ஆமா. இங்க நைட் லைஃப் தானே மோஸ்ட்டா. யா. எல்லாம் நைட் லேட்டா தான் தூங்குவாங்க. பட் நான் காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருவேன். ம். ஏன்னா, நம்ம ஒரு ஹால்ஃப் a டே தாண்டும்போது நம்ம ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ண மாரி ஒரு ஒரு ஃபீலிங் குடுக்கும். ஓகே. ஸோ அதனால. ம். ஸோ மோஸ்ட்டா நான் ஒன்ஸ் நெறையா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோனே, அ நானே குக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நான் மோஸ்ட்டா வெளில வாங்குறத விட ஐ ட்ரை டூ குக் மை செல்ஃப். ஸோ ஓகே. வீட கிளீன் பண்ணிட்டு, ஒரு வாக் போயிட்டு ஒரு 6, 6:30 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ம். வந்துட்டு வீடு கிளீனிங்கு, குளிச்சுட்டு, ம். ஆ சும்மா நீங்க அத மெடிடேஷன்லாம் சொல்ல முடியாது. பட் சும்மா எதையுமே யோசிக்காம கொஞ்ச நேரம் கம்முனு ஒரு 1/2 அன் ஹவர் டைமர் போட்டு உட்காந்துட்டு, ம். ஐ ம். ட்ரை டூ ஓகே. எதையும் யோசிக்காம சும்மா சும்மா இருக்க வடிவேலு சொல்லுவாருல்ல, சும்மா ம். இருக்கணும்னு. ம். ஸோ ம். அந்த மாரி சும்மா ஒரு 1/2 மணி நேரம் இருக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே. 1 ஹவரா இருக்க 60 மினிட்ஸ் வைக்க ட்ரை பண்ணேன், முடியல. ம். ஸோ ம். 30 மினிட்ஸ். ம். அதுக்கப்புறமா மார்க்கெட்ல விசிபிள் ரிவர்சல் ஜோன் நெக்ஸ்ட் டே இந்த அந்த பர்ட்டிகுலர் டேக்கு ஃபுல்லா எல்லாம் வச்சிருவேன் மோஸ்ட்டா. ஓகே. எனக்கு ஸோ 4 ஹவர்ஸ் சாரி வரைக்கும் இன்டரப்ஷனுக்கு சாரி. நீங்க வந்து விஆர்சி மார்க் பண்றேன்னு சொன்னீங்கல்ல? அது எந்தெந்த ஆமா. இன்ஸ்ட்ருமென்ட்ல மார்க் பண்ணீங்க? எவ்வளோ இன்ஸ்ட்ருமென்ட் இப்பயும் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ என் விஷ் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 15 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஓ! 4எக்ஸு ம். அ கமா அதான் நம்ம கோல்டு, யூரோ யுஎஸ்டி, அ மேஜர் ஆயில், மேஜர் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. மேஜர் ட்ரேடிங் கரன்சிஸ் என்னென்னலாம் இருக்குமோ அது. ஓகே. பிளஸ் ஒரு பிட்காயின் அண்ட் எதீரியம் இது எல்லாத்துலயுமே போட்டுட்டு வெயிட் பண்ணுவேன். ம். ஸோ 11:00 தான் இங்க லண்டன் செஷன். ஸோ ம். லண்டன் செஷன் அப்பதான் நல்ல மொமெண்டம் இருக்கும். பட் 10லேருந்து 11 மார்னிங் 10லேருந்து 11 மணிக்குள்ள ஒரு ப்ரீ லண்டன்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ அந்த டைம்ல நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் கிடைக்கும். நெறைய வாய்ப்பு. நெறைய நாள் அந்த டைம்ல எனக்கு கிடைச்சிருக்கு. ம். ஆர் 11 டூ 11:30க்குள்ள கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே. ஸோ அந்த டைம் இப்பயும் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க? விஆர்சி மார்க் பண்றதுக்கு? மேஜரா? ஆ அதான் ஒவ்வொரு அக்கவுண்ட்ல ஒவ்வொன்னு பண்ணேன். இப்போ ம். வந்து 4 ஹார்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ் அதுல ஓகே. தான் பண்ணிட்டு ஸோ இருக்கேன். நீங்க இதுவரைக்கும் மேஜரா நீங்க விஆர்சி மார்க் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அது எந்த டைம் ஆ ஃப்ரேம்? 4 ஹார்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ் தான் 4 ஹவர்ஸ் தான் மேஜரா நான் மேஜரா நீங்க பண்ணது. அது நீங்க லாஸ்ட் ஆமா. மினிட் ரொம்ப எதுவும் ரேரா தான் வந்து 30 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ். ரொம்ப ரேரா தான் பண்ணியிருக்கேன். ஓகே. ரொம்ப கம்மியா. ஓகே. இன்ஃபாக்ட் 1 ஹார் ஐ மீன் 1 டே அண்ட் 4 ஹார் கூட நெறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்ப மேஜரா வந்து பெரிய டைம் ஃப்ரேம்னா 1 ஹவர் சாரி 1 டே அண்ட் 4 ஹவர் அண்ட் 4 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் அப்டின்னு வச்சுக்கலாமா? ஆமா. ஃபார் த கிளாரிஃபிகேஷன் 1 டேல விஆர்சி மார்க் பண்ணுவீங்க. 4 ஹவர்ஸ்ல ட்ரேட் எடுப்பீங்க. 4 ஹார்ஸ்ல ட்ரேட் பண்ணேன். ஸோ 4 ஹவர்ஸ்ல வந்து விஆர்சி மார்க் பண்ணீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல வந்து 30 மினிட்ஸ்ல ட்ரேட். ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகே. எஸ். கேரி ஆன். அதுக்கப்புறம் விஆர்சி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் யூ புட் மா நீங்க 15 வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல? எப்படி அத மெயின்டெயின் ஆமா. ஆ அலர்ட் நான் ஃப்ரீ அக்கவுண்ட் தான் முன்னாடி பெய்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணேன். ம், அப்புறம் எக்ஸ்பைரி ஆயிட்டு நம்ம எந்த டூலும் யூஸ் பண்ணல. இதுக்கு எதுக்கு வேற காசு குடுக்கணுன்ட்டு. நான் ம், ட்ரேடிங் வியூ ஃப்ரீ தான் யூஸ் பண்றேன். ம், ஸோ ட்ரிக்கர் பிரைஸ் கிட்ட வரும்போது நான் ட்ரிக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ம். நான் ஐ கீப் ஜக்லிங் சார்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே. எல்லாத்துலயும் பார்த்துட்டு, ம், ம், அ 3 ட்ரேட் ஐ ட்ரை டூ டேக். 3க்கு மேல எடுக்க மாட்டேன் மோஸ்ட்டா. முன்னாடி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ. ம். ரீசென்ட்டா கொஞ்சம் நெறைய எடுத்துட்டேன். ஸோ அதுவும் இந்த நெறையன்னா 3 கூட ட்ரே லாட் அந்த பண்ணேன். லண்டன் செஷன் ஆர் ப்ரீ லண்டன் செஷன்லயே அந்த 3 ட்ரே எடுத்துருவீங்களா? கிடைச்சதுன்னா? ஆ ஒரு சில நேரம் கிடைக்கும். ஓகே. ஒரே நேரத்துல 3 இன்ஸ்ட்ருமென்ட்ல ஒரே மாரியான பேட்டர்ன்ஸ் ம், கிடைக்கும். ம், ம், டாலர்ஸ் வெர்சஸ் அதர் கரன்சி பேர்ல ம், சில ம், நேரம் அந்த நியூஸா இல்ல ஃபார் சம் ரீசன் ஒரே நேரத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ம், நமக்கு ஒரே நேரத்துல 3 கரன்சில கிடைக்கும். ம், ஸோ ம், அப்ப இருக்கும்போது நான் ட்ரை பண்ணுவேன். பட் ம், ஆனா நான் நெறைய நேரம் ஐ டோன்ட் பிரிஃபர் ஒரே நேரத்துல 3 ட்ரேட் எடுக்கிறது. ஏன்னா ம், நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா இருந்தா 3த்துலயுமே வந்து அகைன் வி ஹிட் அவர் லாஸ். ம். ஸோ வேற 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 டைம் ஃப்ரேம்ல வேற வேற நேரத்துல ட்ரேட் பண்றது இட்ஸ் இட்ஸ் பெட்டர். ஓகே. பட் லண்டன்ல ஒரு ட்ரேட் எடுப்பேன். ம், இந்த மிடில் ஒரு ட்ரேட் எடுக்க சான்ஸ் கிடைக்கும். ம். நியூயார்க் செஷன்ல ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் 3 அதான் ரொட்டீன். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணி, அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஆமா, ஆமா, விஆர்சி மார்க் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருது? அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து ஐ மீன் பிரேக் அவுட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் கன்ஃபார்ம் பண்ணி, நீங்க ட்ரேட் எடுத்து ஒரு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒன்லி இட் டேக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ். மினிட்ஸ். ஆமா. ஆமா சார். ஸோ மெஜாரிட்டி நீங்க 3 ட்ரேட், 4 ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 4, 5 நிமிஷம் தான் மொத்த டைமே செலவாகும். ஆமா. ஸோ அது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து 2 மணி நேரம். ம், ம். அதிகபட்சம் சார்ட் பார்த்தேன்னு வேணா சொல்லலாம். ஓகே. மேக்ஸிமம் ஸ்கிரீனிங் டைம் வந்து 2 ஹார்ஸ்.
ம். முன்னெல்லாம் நான் வந்து ஒரு டைம்லலாம் வந்து நான் 16 ஹார்ஸ் ம். என்னோட ஸ்க்ரீன் டைம் இருக்கும். ஸோ ஓகே. அது ஒரு அடிக்டட் டைம். ம். துபாய் வந்த புதுசுல ட்ரேடிங்ல ரொம்ப ஆர்வம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல் பார்த்தேன். ம். ஸோ 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல உள்ளதே 5 மினிட் 1 மினிட்ல பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் 16 ஹார்ஸ் உட்காந்து ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்தேன். ம். இப்போ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 ஹார்ஸ்க்கு மேல ஸ்க்ரீன் டைம் இல்ல. ஓகே. ஸ்பெண்ட் பண்றதில்ல. ஓகே. ஸோ பிகாஸ் நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்றதுனால. ஸோ 2யும் ஆமா. கம்பேர் பண்ணும்பொழுது, ஐ மீன் அந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் லைக் 5 மினிட்ஸ், 1 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அண்ட் வாட் எவர் யூ ஆர் டூயிங் நவ் எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு? இப்ப இருக்கிறது தான் சார். ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றது. பிகாஸ் உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சதுனாலயா? இல்ல உங்களோட டெசிஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றதுனாலயா? வாட் மேக்ஸ் யூ முன்னாடி எனக்கு அந்த பேஷன்ஸ் கிடையாது. ஒரு ட்ரேட் க்ளோஸ் ஆற வரைக்கும் அத பார்த்துட்டே இருக்கணும். ம். ஆ ஆஃப் த ஸ்க்ரீன் போனோம்னா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பயம் இருக்கும். ஓகே. ஒரு ட்ரேட் முடியறதுக்குள்ளேயே நெறையா முறை நம்ம வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ப்ராஃபிட் கட் பண்ணுவோம். ம். லாஸ கட் பண்ணுவோம். ம். ஸோ அந்த மாரி இம்மெச்சூரா இருந்த டைம்னால அப்ப நெறையா அந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ம். பட் இது வந்து இப்போ ஒன்ஸ் அந்த பேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அது எய்தர் ஸ்டாப் லாஸோ இல்ல டார்கெட்டோ ஹிட் பண்ற வரைக்கும் விடுற அளவுக்கு உள்ள அந்த 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 கம்ஃபோர்ட் வந்து எனக்கு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்திருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். சிலருக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது. ம். அவங்களுக்கு மேபி ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் சூட்டபிளா இருக்கும். ஓகே. ஓகே. ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்னால கண்ண மூடின்னு இருக்க முடியும். ம். ஸ்டாப் லாஸ் ஆர் ப்ராஃபிட். ம். ஹிட் ஆனா 2ல 1 தான் நடக்கும். ம். ம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆஃப் த ஸ்க்ரீன் போக முடிஞ்சதுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் இருக்குறதுலயே அ ஒரு பிளெஸ்ஸிங்ன்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ம். ம். ஓகே. ஸோ நீங்க ஐல் டாக் அபௌட் ஸ்டாப் லாஸ் நெக்ஸ்ட். ஸோ நீங்க டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க? ஃபிக்ஸ்டு டார்கெட்டா ஆர் யூ ட்ரையல் யுவர் டார்கெட்? ஆம் அட் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு T1 வருது இல்லையா? இந்த ம். T1ல மோஸ்ட் ஆஃப் 50% க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே. தி அதர் 50% ரன் பண்ணுவேன். ம். மேபி மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருந்ததுன்னா, அத T2, T3ன்னு 2ஆ பிரேக் பண்ணிப்பேன். மேபி 25% கட் ஆஃப் பண்ணிட்டு, அண்ட் தென் ஃபைனலா உள்ளத T3 எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஓகே. மொமெண்டம் ஸ்லோவா இருந்ததுன்னா, T2 ஹிட் ஆச்சுன்னா, மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ சரி. 50, 50% அந்த மாரி. ஓகே. ஸோ லெட்ஸ் பிரேக் டவுன். நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. மோஸ்ட்லி எஸ். டார்கெட் 1 வந்து நீங்க 30 மினிட்ஸ் அந்த 4 ஹவர்ஸ் வந்தா, ஆ. மோர் லைக்லி அந்த அந்த 1 டேலயே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கண்டிப்பா. நீங்க வந்து T2, T3 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்டின்னா, அந்த ட்ரேட வந்து அடுத்த நாள் ஹோல்ட் பண்ணுவீங்களா? ஆர் யூ வில் குளோஸ் இட் ஆன் த சேம் டே? இல்ல எனக்கு அது ஒரு ட்ரேடு முடிய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, 2 நாள் மேல கூட ஆகும். ஓகே. 2 1/2 டேஸ் மேல கூட ஆயிருக்கும். ம், ம், ம். ஸோ ஸோ அப்ப அத நான் ஹோல்டு பண்ணுவேன். ஐ ட்ரை டூ ஹோல்டு. ம். ஆனா நெறைய முறை வந்து அந்த T2 ஹிட் பண்ணாம கீழ வந்திருக்கு. அப்போ நான் ஐ மேக் ஷூர் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு மிடில் அதாவது என்னோட என்ட்ரிக்கும் T1க்கும் நடுவுல மேபி வைப்பேன். நமக்கு ஏதோ ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு குடுத்திருக்கும். ஓகே. மேபி ஒரு ஸ்விங் லோ அந்த மாரி ஏதாவது. ஸோ அந்த ஸோ அதுக்கு மேபி ட்ரையல் பண்ணிட்டே வருவேன் ஸ்டாப் லாஸ். ம், ம். ஓகே, ஓகே. ஸோ நீங்க இப்போ அடுத்த நாள் ஒரு 2 டேஸ் எல்லாம் ஹோல்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு லண்டன் செஷன் எடுத்துடுறீங்க. நாளைக்கு வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி உங்களோட என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட் 1 ரீச் ஆயிடுச்சு. 50% புக் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு நைட் வந்து ஒரு பெரிய நியூஸ் இருக்குன்னு தெரியும். நியூஸஸ் எப்படின்னு தெரியும். ஸோ எந்த டைம்ல நியூஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாரி இருக்கிற டைம்ல நீங்க வேற டெசிஷன் எடுப்பீங்களா? ஆர் ஓகே நியூஸ் இருந்தா என்ன? நான் வந்து இது இப்படியே ஃபாலோ பண்றேன்னு ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் 2ம் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. நான் 2 விதமாவும் பண்ணியிருக்கேன். ஒரு ம், தடவ வந்து ஆனா 2மே வந்து எப்படி சொல்றது? ஒரு முறை நியூஸ் வருது. ஆ நியூஸ் ஈவென்ட் வரும்போது மொமெண்டம் இருந்தது. பட் எனக்கு இந்த ப்ராஃபிட் போறோம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா என் டார்கெட் அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ம், என்னோட பே அவுட் இன்னும் 2 நாள்ல இருக்கு. அதனால நான் குளோஸ் பண்ணிக்கிறேன்னு குளோஸும் பண்ணியிருக்கேன். ம். ஓகே. ஸோ ஃபுல்லா டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன் பிட்வீன்லயும் குளோஸ் பண்ணியிருக்கேன். ம், ம், சில நேரம் நமக்கு எஃப்ஓஎம்சி நியூஸ்ல நமக்கு எகெயின்ஸ்டா அந்த 2 அக்கவுண்ட் போனதும் அந்த மாரி தான். ம், நமக்கு எகெயின்ஸ்டா தான் போது. ம். தெரிஞ்சாலும் பரவால்ல அது ஸ்டாப் லாஸ் அடிச்சா அடிக்கட்டும். இல்லன்னா நம்ம டார்கெட். நமக்கு வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் அதிகம். ஸோ ம். அதனால போனா போட்டும். அப்டின்னும் விட்டுருக்கேன். ஸோ ஓகே, நான் 2ம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே.
ஸோ இப்போ T2, T3 எல்லாம் விட்டுறலாம். ஸோ தட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ T1 தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பாயிண்ட் இல்லையா? ஸோ அது கண்டிப்பா. எவ்வளோ ரிஸ்க் டு ரிவார்ட் இருக்கணும்னு நீங்க வந்து ஒரு அது மாரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆர் யூ வில் ஸ்டில் டேக் தட் என்ட்ரீஸ்? அதான் மினிமம் 1:2 அது இல்லன்னா நமக்கு வொர்த் இல்லையா சார்? ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னா. ஓகே. 1:2 பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நமக்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1:3, 1:4, ம். 1:9, 1:10லாம் கூட கிடைக்கும். ஓகே. ஸோ ஸோ நீங்க சொல்ற டார்கெட் 1க்கே சொல்றீங்க. கரெக்ட்டா? ஆமா டார்கெட் 1க்கே. ஸோ ம். அப்ப அதெல்லாம் நான் ஒரே டார்கெட்லயே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓ ஃபுல் எக்ஸிட் 1:3, 1:4க்கு மேல போச்சுனாலே எனக்கு போதும். அதுவே ஒரு நல்ல டார்கெட் தான். ஸோ ஆ. அதனால அதிலேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். அங்கேயே ஃபுல் எக்ஸிட். 1:2ல வேணா ஐ வில் எக்ஸ்டெண்ட் அதுவும் நமக்கு நல்ல மொமெண்டம் கிடைச்சதுன்னா மேபி ம். ஒரு ம். 50% க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே. 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 ஸோ நீங்க வந்து மேஜரா ட்ரேட் பண்ற செட்டப்ஸ் வந்து BOF அண்ட் ஆமா. செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். அதுவும் ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல BOF ஓட நிறுத்திப்பீங்களா? பிஓஎஃப் பண்ணியிருக்கேன். ம். ட்ரெண்ட் கன்டினியூவேஷன் நம்ம மா ஓகே. மாஸ் மாஸ் மாஸ்டர் எஸ்டிஎம்பி ப்ரோகிராம்ல ம். ம். அது ட்ரை பண்ணேன். ம். ஆ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரும் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் எனக்கு பர்சனலா சக்சஸ்ஃபுல்லா பண்ணது வந்து வெறும் பிஓஎஃப் மட்டும் தான். ஓகே. ஸோ அது உங்களுக்கு சூட் ஆயிருக்கு. ஆமா. செகண்ட் பெஸ்ட் மேபி வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் சொல்லலாம். ஓகே. ஸோ நீங்க இப்ப என்ட்ரி எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் BOF. ஸோ நீங்க எஸ். BOFல 4 ஹவர்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கீங்க. 30 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடந்து நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க. கன்சிடர் நம்ம ம். நீங்க லாங் ட்ரேட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ம். லாங் ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஆ ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா, மேபி ஒரு 1 ஹவர், 2 ஹவருக்கு அப்புறம் அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டாப் ஆமா. லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் கேண்டிலோட லோ கீழ தான் வச்சிருப்பீங்க. இஃப் ஐ அம் நாட் ஆமா. ராங். ஓகே. ஆமா. ஸோ அங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆன கேண்டிலே வந்து மறுபடியும் அகைன் மேல போயிருக்கு. அடுத்த கேண்டில் வந்து திரும்பி ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா, நீங்க ம். மறுபடியும் இன்னொரு ரீஎன்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல அத வந்து வேணான்னு விட்டுருவீங்களா? ஆ அந்த விக்கு அண்ட் ரிஸ்க் டு ரிவார்ட பொறுத்து இருக்கு சார். சில நேரம் ம். ம். விக்கு ரொம்ப பெருசா போயிருக்கும் கீழ. ஓகே. போயிட்டு அது ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த டைம் நம்ம ரிஸ்க் டு ரிவார்ட் வைக்கும்போது, நாட் ஈவன் 1:2 கூட இருக்காது. வராது. ஸோ ட்ரூ. அப்ப அந்த டைம்ல நான் எடுக்க மாட்டேன். ம். மேபி அது 1:3 1 ம். 1:4 அந்த மாரி வாய்ப்பு இருந்ததுன்னா, ஏன் ஒய் நாட் எடுக்கக்கூடாது. லாட் சைஸ் கம்மியா வச்சு எடுப்பேன். ஓகே. ஒரு ஸோ $500 ரிஸ்க் பண்ணுவேன். ம். $100,000ல ஒரு 0.5% ரிஸ்க் பண்ணுவேன். $500 ரிஸ்க் பண்ணி 500க்கு 1500 500க்கு 2000ன்னா இட்ஸ் அ குட் ரிஸ்க் டு ரிவார்ட். ஓகே. ஸோ இந்த 3 அக்கவுண்ட்டையும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட் ஏப்ரல், மே, ஜூன்ல மட்டும் வச்சு ஐ மீன் டில் ஜூலை 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நெறைய ட்ரேட்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க மேஜரா பண்ணது BOFன்னு சொன்னீங்க. ஸோ கன்டினியூஸா எவ்வளோ லாஸஸ் வந்திருக்கு? கம்பைன்ட் ஆல் 3 அக்கவுண்ட்ஸ். கன்டினியூஸா. கன்டினியூஸா எவ்ளோ லாஸ்ன்னு கேட்டா, ஆ ம் யூ ஹேவ் ஸ்டாட் யூ கேன் ஷேர். பட் யாஹ் எக்ஸாக்ட் யாஹ் ஐ கேன் அந்த 2 அக்கவுண்ட் போச்சு இல்லையா? அந்த டைம் தான். ஐ கேன் எக்ஸாக்ட்லி ஷேர் தட். யா. ஸோ அதான் மேக்ஸிமம் அதான் 5600 லாஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு. 695 $5,700. ஓகே. ஸோ நான் என்ன நான் கேட்கிறேன்னா, எவ்வளோ ட்ரேட் கவுண்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்களுக்கு வந்து தொடர்ந்து ஸ்டாப் லாஸே ஹிட் ஆயிருக்குன்னு கேட்கிறேன். அப்படி சொல்லணும்னா அதான் 3+2 5+1 6 ட்ரேட்ஸ் 6 ஓகே. ஸோ இந்த கன்டினியூஸா இந்த மாரி 3 அக்கவுண்ட். ஸோ 2 அக்கவுண்ட் போச்சுன்னா, கிட்டத்தட்ட 12, 13 ட்ரேட்ஸ் ஒரே ஒரு வித்தின் ஒரு 2, 3 நாள்ல கன்டினியூஸா வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த அக்கவுண்ட் நீங்க காட்டுறீங்க இல்லையா? ஸோ இத ஆமா. வந்து ஸோ ஒரு 5 ட்ரேட்ஸ், 6 ட்ரேட்ஸ் வந்து கன்டினியூஸா லாஸ் ஆனாலும், இந்த மாரி அக்கவுண்ட்ட வந்து அ மேனேஜ் பண்ணி ஓவர்கம் பண்ண முடியுங்களா? இல்ல கண்டிப்பா அது ஃபெயில் தான் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆ நான் ட்ராடவுன் வந்து நெகட்டிவ் ஓவரால்ல 6% வரைக்கும் போயும், ம். பட் நான் அந்த அக்கவுண்ட்ட ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆ ம். ஸோ ஆனா எனிதிங் மோர் தென் நெகட்டிவ் 7% போயிடுச்சுன்னா, நமக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்காது. ம். 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 ஸோ ஐ திங்க் இப்ப நான் ரீசென்ட் அந்த ஒரு அக்கவுண்ட் சர்வைவ் ஆச்சுல்ல, அந்த அக்கவுண்ட்ல நான் ட்ராடவுன் இந்த அக்கவுண்ட் தான் நெனைக்கிறேன். ஓகே. ஸோ என்னோட ட்ராடவுன் பாருங்க -7.7% வரைக்கும் போயிருக்கு. ம். ம். யாஹ்! ஐ கேன் சீ ஸோ தட். அந்த மாரி அக்கவுண்ட்டயும் அகைன் நம்ம திரும்பி ஸ்டிக் டூ டிசிப்ளினா இருந்து நம்மளால வந்து ஒரு பாசிட்டிவ் 3% பே அவுட் ஐ மீன் ம். ம். டார்கெட் கொண்டு வர முடியும். ஸோ ம். அது
இட் இஸ் பாசிபிள். ம். ஓகே, கண்டிப்பா. ஓகே, ஓகே. சி இதுக்கு வந்து நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னாங்க, ஒரு எஸ். த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 3% ட்ரா டவுன் போயிடுச்சு அப்டின்னா, உங்களோட ரிஸ்க்க வந்து ஹால்ஃபா குறைக்கிறது தான் ஒரு வழி. உண்மதான் சார். ஸோ ஆமா. அத அதான் தவிர்த்து பிளானும் கூட. ஆமா. அதுதான் ரூல்ஸும் கூட. பட் கரெக்ட். ஆனா நம்ம மீறிடுவோம் சில நேரம். இன்னொன்னு இருக்குங்க. இது வந்து அ ஆன்டி மார்டின்கேல் அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நெறைய கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலி நீங்க அத ஸ்டாப் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ட்ரா டவுன் போனீங்கனாவே, உங்களோட ரிஸ்க்க வந்து டபுள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ம். ஆல்ரெடி நீங்க வந்து 1% ரிஸ்க் வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 2 ட்ரேட், 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ரிஸ்க்க வந்து டபுள் பண்ணி 2% ரிஸ்க்க வச்சுட்டு ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஆ. பட் அது வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்க்கெல்லாம் வந்து சாத்தியமான மிக நிச்சயமா சாத்தியம் இல்ல. சாத்தியம் இல்ல. ஏன்னா அவங்களோட டெய்லி ரிஸ்க் இது இருக்கு. ஸோ ஓவரால் ரிஸ்க் எக்ஸ்போஷர். இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் நான் வந்து ஈஸியா அது வந்து கடந்து போயிரும். சப்போஸ் அது ஆமா. ஹிட் ஆச்சுன்னா முடிஞ்சுச்சு. ஸோ அ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னவா இருக்கு அப்டின்னா, ரிஸ்க்க வந்து ஹால்ஃபா ரெடியூஸ் பண்ணிட்டு போறது தான். எஸ்பெஷலி வந்து ட்ரா டவுன்ல இருக்கும்போது. கண்டிப்பா. 10,000 $100,000 வந்து ஒரு 2% 3% கீழ வரும்பொழுதே கேட்ட போடுறா அப்டின்னு சொல்லி கண்டிப்பா சார். 1% ரிஸ்க்க வந்து ஹால்ஃபா குறைக்கிறது தான் ஒரு ஹால்ஃபா குறைக்கிறது தான் பிளான். ஆமா. சில நேரத்துல அந்த டிரா டவுன் போதும் நான் ரிஸ்க் நெறையா ஸ்லோவா ஒரு நெகட்டிவ் டிரா டவுன் 6% கீழ போனோனே நான் ரிஸ்க் குறைச்சுட்டேன். ரொம்ப குறைச்சுட்டு, ம். ஈவன் நான் அந்த கர்வ்ல ப்ராஃபிட் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கர்வ் வந்து சின்ன சின்னதா தான் இருக்கும். ம். நான் வந்து ஓவர்ஆல் ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டேன். ம். ம். ஒன்ஸ் அந்த மேபி அந்த -500 அந்த லெவல்ல இருக்கும்போது, நான் கொஞ்சம் அதிகமா லைட்டா கொஞ்சம் லார்ஜ் சைஸ் பெருசா எடுத்து ரிஸ்க் பண்ணியிருப்பேன். மறுபடியும் $1000 ரிஸ்க் அந்த மாரி. ஓகே. ஓகே. ஸோ அத நான் அப்ளை அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அத நம்மள அறியாம வயலேட் பண்ணிடுவோம். ஆல்ரைட். ஓகே. அம் see நம்ம சிஸ்டம், ட்ரேட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எமோஷனோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டத்த. ஸோ ஒன்லி த கண்டிப்பா, ஹியூமன் எமோஷன்ஸ் ரன் த மார்க்கெட் அப்படின்றது வந்து நம்மளோட தியரி அண்ட் நம்மளோட அப்ரோச். கண்டிப்பா. நீங்க வந்து சில அக்கவுண்ட்ல வின்னும் பண்ணியிருக்கீங்க. 2 அக்கவுண்ட் வந்து லாஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு அக்கவுண்ட் வந்து லைவா போயிட்டு இருக்கிறதுக்கும், ஆர் இவ்வளவு நாள் நீங்க வந்து ப்ராஃபிட் எடுத்ததுக்கும் முக்கியமான எமோஷன் என்னவா இருக்கும்? அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து லாஸ் பண்ணுன அக்கவுண்ட்ஸ்க்கு என்ன ரீசன் வந்து எமோஷனோட கனெக்ட் பண்ணிப்பீங்க? ப்ராஃபிட் பண்ணதுக்கு என்ன எமோஷனோட கனெக்ட் பண்ணிக்கலான்னா, ஆ முடிஞ்ச அளவுக்கு எமோஷன வந்து ரிலேட் பண்ணிக்காம இருந்தப்போ, நான் ப்ராஃபிட் பண்ணதா நான் நெனைக்கிறேன். ஸோ, ஓகே. அ 100% எமோஷன் இல்ல அப்டின்னு சொல்ல முடியாது. யாஹ்! பட் முடிஞ்ச அளவுக்கு எமோஷன் வந்து நம்ம ட்ரேட இம்பாக்ட் பண்ணாத அளவுக்கு, அதாவது லெட்ஸ் சே மேனேஜ் ஒரு ட்ரேட் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன்னா, அது எய்தர் இட் இட்ஸ் மை ஸ்டாப் லாஸ் இல்லன்னா என்னோட டார்கெட். இன் ம், பிட்வீன்ல மொமெண்டம் இல்ல. ரொம்ப ஒரு 2, 3 டேஸ்க்கு மூவ்மெண்ட்டே இல்லன்னா குளோஸ் பண்ணிடுவேன். அப்ப அந்த டைம் நமக்கு வந்து எமோஷன் வந்து மேபி இதுக்கப்புறம் அது புஷ் இல்ல. ம். பிரைஸ் ஒரு ஒரு டைரக்ஷன் நோக்கி போமாட்டேங்குது. ஸோ, அப்ப அந்த டைம்ல நம்ம இதுல இருந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு, வாட் எவர் ப்ராஃபிட் இருக்கோ நான் குளோஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ஓகே. ஸோ, மேபி அது ஒரு எமோஷன்னு சொல்லலாமா? ப்ராஃபிட்ல? ஓகே. நீங்க நீங்க இதோட சொல்லலாம். சரி. ஸோ, பட் லாஸ பொறுத்தவரைக்கும் சொல்லக்கூடாதுல்ல. வாட் எவர் கம்ஸ் டூ யுவர் மைண்ட் யூ கேன் ஷேர். யாஹ்! லாஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஆ ஃபியர்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ம், மேல மேல நமக்கு லாஸ் ஆகும்போது, ம், அந்த கிரீட் அண்ட் ஃபியர் அந்த காம்பினேஷன். ஸோ, அது வந்து இன்னமும் நம்மள வொர்ஸ்ட்டா கொண்டு போய் விட்டுரும். ம், 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 ஃபியர் வந்து நமக்கு இதுக்கு மேல லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஃபியர். ம், கிரீட் வந்து சீக்கிரமா பிரேக் ஈவன் கூட பண்ணா பரவால்ல. $100 பே அவுட் எடுத்தாலும் பரவால்ல. 15வது நாள் நம்ம பே அவுட் எடுக்கும்போது, ம், ஏதாவது ஒரு அமௌண்ட் பாசிட்டிவா இருக்கணும். ம், ம். அப்படின்ற அந்த கிரீட் வந்து இது 2ம் கன்சிஸ்டன்ட்டா லாஸ் பண்ணதுக்கு இந்த 2 எமோஷனும் சொல்லலாம். ஓகே. ஆல்ரைட். சி நெறைய ட்ரேடர்ஸ் வந்து அ மேபி பிரேக் ஈவன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஒரு கன்டினியூயஸ் லாஸஸ்ல இருப்பாங்க. ஸோ ஓ! அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும். ஆர் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அ உங்க சைட்லருந்து நீங்க ஒரு சஜஷனா ஐ டோன்ட் டேக் திஸ் அஸ் அன் அட்வைஸ். அம் சஜஷனா ஒரு ரெக்கமெண்டா நீங்க வந்து ஒண்ணு குடுக்கணும் அப்டின்னா என்னவா இருக்கும்? நீங்க அடிக்கடி சொல்றது தான் சார். பேஷன்ஸ் தான். ஏன்னா நெறைய நேரத்துல வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சில நேரத்துல அந்த அந்த அக்கவுண்ட் ப்ளோ அப் ஆனப்பவும், ம், எனக்கு நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா, அந்த ப்ளோ அப் ஆகாம இருந்திருக்கும். பட் ம், பரவால்ல. இவ்ளோ ஆயிடுச்சு.
பரவால்ல எடுத்துருவோம். அதுவா நம்மளான்னு பார்த்துருவோம். ம். அப்படின்னு நம்ம ட்ரா டவுன்லயோ இல்ல ஒரு பிரேக் ஈவன்லயோ ரொம்ப நேரம் இருக்கும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்குள்ள வந்துரும். என்னடா ம். ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் ஆவுது. திரும்பி கஷ்டப்பட்டு ஒரு 1 வாரம் எடுத்துட்டு வரோம். ம். எடுத்துட்டு வந்தா மறுபடியும் பிரேக் ஈவன் கிட்ட வருது. மறுபடியும் லாஸ் பண்றோம். ம். ப்ராஃபிட்டே பார்க்க மாட்டேங்கிறோமே! சரி அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போது மோஸ்ட்டா நம்ம வந்து ஒண்ணு லாட் சைஸ் அதிகப்படுத்துவோம். இல்லன்னா ஸ்டாப் லாஸ் அதிகப்படுத்துவோம். ம். ஆர் நம்ம சிஸ்டம் இல்லாம வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம். ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இத அவாய்ட் பண்ணணும். இத அவாய்ட் பண்ணிட்டு மேபி இஃப் தே ஸ்டிக் டூ தியர் பிளான் ம். அவங்களோட அந்த சிஸ்டம ஃபாலோ பண்ணா, ம். சொல்றது ஈஸி. ரொம்ப அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நானும் நெறைய வாட்டி இருந்திருக்கேன். கஷ்டம். பட் அது ஒண்ணு தான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அக்கவுண்ட்டயும் ப்ளோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த அக்கவுண்ட்ட ரெக்கவரும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஐ திங்க் பொறுமையா இருந்தோம்னா, ஐ திங்க் அவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆர் லைக் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகும். ஓகே. சரி, ஆக்சுவலி நீங்க வந்து 2 அக்கவுண்ட் இதுக்கு முன்னாடி நெறைய அக்கவுண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம் 2 அக்கவுண்ட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ப தோணியிருக்கா? லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாம் ஒரு சிஸ்டமாயா? இத தாண்டி நான் வேற ஏதாவது படிச்சுட்டு, நான் அத போயிட்டு நல்லா ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி தோணியிருக்கா உங்களுக்கு? வேற எனக்கு அப்படி சிஸ்டம் லேர்ன் தோணல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தோணியிருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு அப்படி தோணல. பட் இதே சிஸ்டம் வந்து எனக்கு ஒரு லெவலுக்கு மேல என்ன ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பண்ணும்போது, அது எந்த விதமான ஒரு நம்ம வந்து ரோபோ இல்ல. நம்மளும் மனுஷன் தானே. ம். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு போர்டம் குடுக்குது. ம். ஸோ அந்த போர்டம் வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஏன் ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்ணக்கூடாது? புதுசா பார்க்கக்கூடாது? புதுசா ஏன் இவரு ஏதோ ஒண்ணு பண்ணி தானே லாஜிக்கல் ட்ரேடிங் கண்டுபிடிச்சாரு. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்போம். இல்லாஜிக்கல் ட்ரேடிங் கண்டுபிடிப்போம். ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கா ஒரு ஆ ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது குடுத்தது. ம். பட் அத அகைன் போயிட்டு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிட்டு வந்துட்டு, அகைன் திரும்பியும் இப்ப நம்ம வந்து ஸ்டிக் டூ த லாஜிக்ல இருக்கலாம். சரிங்க. அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அதுதானே தவிர எனக்கு சிஸ்டம் மேலயோ, இல்ல இது இது இல்லாம நம்ம ஒண்ணு இது இது வேண்டாம். இதுல பண்ணிட்டோம். வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம்னு ஏன்னா நான் நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ட்ரேடிங்ல வந்து ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அதே கெட்டிமா புடிச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால நான் சிஸ்டம் மாத்த மாட்டேன். பட் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணது தப்பு கிடையாது. இது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். ஓகே. சரி, நீங்க புதுசா வந்து ட்ரை பண்றது, இன்னோவேட்டிவா திங்க் பண்றது, கிரியேட்டிவ் ஒர்க் பண்றது எல்லாம் அ மச் அப்ரிஷியேட்டட். கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஓகேங்களா? சரி, நான் பிஓஎஃப் இருக்கு, பிஓஎல் இருக்கு, டிஆர்பி இந்த மாரி செட்டப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏதோ எனக்கு என்னோட எக்ஸ்பெரிமென்ட்ல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது மட்டும் தானா ட்ரேடிங்? இதுக்கப்புறம் புதுசா நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதான்னா, அது அது அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புதுசா நெறைய ஆமா. இன்னோவேட்டிவா வொர்க் பண்ண முடியும். அத நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் என்னன்னா, அதெல்லாம் வந்து மெயின் அக்கவுண்ட்ல ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்குன்னு கரெக்ட். சின்ன அக்கவுண்ட் ஆகியாச்சு. பட் உங்களுக்கு ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு சில ட்ரேட் எஸ் சார். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு நல்ல ட்ரேட்ஸும் குடுத்துருக்கு. நான் ஒண்ணும் கம்ப்ளீட்டா ப்ளேம் பண்ணல. நீங்க நான் நோ நெறைய ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டுமே அப்படின்றது வந்து உங்களோட சாம்பிள் சைஸ் ரொம்ப முக்கியம்ல. சரி, இந்த ஆமா, 1 ட்ரேட், 2 ட்ரேட், 10 ட்ரேட் அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஒரு ஒரு ஆமா, இப்ப நீங்க பிஓஎஃப்ன்னு ஒரு இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எத்தன விஷயத்த நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கடைசில பிஓஎஃப் வந்து சேர முடியும். அந்த ஆமா, பிஓஎஃப் ஒர்க் ஆகுதான்னு எவ்வளோ சீரிஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் ட்ரை பண்ணும்போது தான், ஓகே இது ஒர்க் ஆகுது. லாங் ரன்னுக்கு ஒர்க் ஆகுதுங்கிற இடத்துக்கு வந்து சேர முடியும். அதே ஆமா. மாரி நீங்களும் ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாரி ஒண்ணு அப்ளை பண்ணலான்னா, தாராளமா பண்ணுங்க. மிக நிச்சயமா பண்ணணும். கண்டிப்பா. இதோட வந்து இவ்வளவுதான்யா ட்ரேடிங். இதோட இது கத்துட்டேன் போதும் அப்படின்ற மாரி இது உங்களுக்கு ஓகே. எவ்ரிடே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. லாங் ரன்னுக்கு ஒர்க் ஆகுதுன்றத நீங்க அத பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களோட கிரியேட்டிவ் வொர்க்ஸ், இன்னோவேட்டிவ் வொர்க்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு சின்ன அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் கண்டிப்பா. ஆர் மேபி பெரிய அக்கவுண்டே வச்சிருந்தாலும் ரிஸ்க் கம்மியா வச்சு அண்ட் யூ கீப் டூயிங் இட். எஸ். யாருக்கு நம்ம நம்ம வச்சிருக்கிற பிஓஎஃப், எல்டிஎஸ் தான் பெரிய சிஸ்டம். இத தாண்டி ஒண்ணு புதுசா வராதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? மேபி இன்னொரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு பயங்கரமா ஒரு கிரியேட்டிவா நீங்களே ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்கலாம். மேபி 2 வருஷத்துலயே கொண்டு வந்து சேர்த்திடலாம். இருக்கலாம். எஸ் ஆமா. சார். அப்பாயின்ட்மென்ட் குடுத்தீங்கன்னா, நானும் வந்து சேர்ந்து உங்ககிட்ட கத்துப்பேன். அப்படிலாம் இல்ல சார். இல்ல சொல்றேன். அதுவும் ஆமா. அதுவும் நடக்கும். அது கண்டிப்பா பண்ணுவேன் சார். நீங்க நம்ம இந்த காலுக்கு முன்னாடி பேசின மாரி லைக் சின்ன அக்கவுண்ட்ல அத அத பிராக்டிஸ் பண்ணலான்னு நானும் ஆமாமா. டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்க அத வந்து எஸ். விட்டுறாதீங்க. ஏன்னா, ஆமா. அ இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க. ஃபுல் டைம் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்காது. உங்கள்ட்ட என்ன இருக்கோ, அத வச்சு பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். சின்ஸ் யூ ஹேவ் அ டைம்,
வி ஹேவ் மெனி திங்ஸ் டூ எக்ஸ்ப்ளோர் ரைட். ஸோ எஸ். அந்த விஷயத்த வந்து விட்டுறாதீங்க. பட் அதுக்கு வந்து ரிஸ்க் கம்மியா வச்சு, சின்ன அக்கவுண்ட்ல ட்ரை பண்ணி அண்ட் யூ டூ இட். கண்டிப்பா சார். இந்த மாரி ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சீங்கன்னா வந்து மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா அத ஆமா. நீங்க ட்ரேட் பிரேக் கண்டுபிடிச்சுட்டு வந்து சொன்னீங்க அப்டின்னா, நான் வந்து ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இருந்து ஷேர் வாங்கி ஷேர் பண்ணிடுறேன். சார். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ ஃபைனலா அ எனக்கும், இல்ல மக்களுக்கும் ஏதாவது சொல்லணும் அப்டின்னா சொல்லிடலாம். இப்போ பேசிக்கா கடைசியா சொல்லணும்னா, ஃபைனல் தாட்ஸ் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நன்றிய ஃபைனல் தாட்ஸ் வந்து ஆமா. ஸோ ம். அகைன் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் நமக்கு போர் அடிச்சதுனாலும் பரவால்ல. கொஞ்சம் அதுல ஸ்டிக் டூ இட். அதுல நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அஸ் லாங் அஸ் உங்களுக்கு அதுல ப்ராக்ரஸ் இருக்கிற வரைக்கும் அத கன்டின்யூ பண்ணுங்க. ஆ நெறைய நல்ல வின்னிங் ஸ்ட்ரிக்ஸ் எடுக்கும்போது, மேபி அந்த டைம்ல வந்து நம்மளோட லாட் சைஸையோ, இல்லன்னா நம்மளோட ரிஸ்கையோ குறைச்சுக்கிறது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. ஸோ வின்னிங் ஸோ நெறைய தொடர்ந்து வின் பண்ணும்போது இத குறைக்கணும்னு தொடர்ந்து சொல்றீங்க. வின் பண்ணும்போது ஆமா. அதுல வந்து நம்ம மேபி பொசிஷனையோ, ரிஸ்கையோ குறைச்சுக்கலாம் அப்படின்னு நான் எனி நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்பெசிபிக் ரீசன் அதுக்கு? ஸ்பெசிஃபிக் ரீசன் வந்து சில நேரங்கள்ல நெறைய கன்டினியூஸா வின்னிங் ஸ்ட்ரீக் பண்ணும்போது, நம்ம நம்ம புத்தி நம்ம பேச்ச கேட்காம நம்ம நம்ம டாலர்லாம் அன் தெரியாம இப்டி தூக்கிருதுங்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்கா? ஸோ அந்த நேரத்துல நம்ம சம்மந்தம் இல்லாம சிஸ்டத்துல இல்லாத ஒரு ட்ரேட நம்ம எடுத்து லாஸ் பண்ணிடுவோம். ம். ஸோ மேபி அப்படி போறதுக்கு பதிலா மேபி ரிஸ்க்க குறைச்சுட்டு ம். ம். ட்ரேட் பண்ணலாம். ஓகே. அண்ட் நமக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எல்லாம் சொல்ற மாரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ரிஸ்க் டு ரிவார்டு அதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாங்க. ரொம்ப சிம்பிள் ட்ரேடிங்ன்றது. அதனால நம்ம வந்து உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்க அத உங்களுடைய பெர்சனல் கேரக்டருக்கு ஏத்த மாரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. டிஃபைன் பண்ண அந்த ரூல ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசரா உங்கள நீங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க மேல ரூல்ஸ நீங்க இம்போஸ் பண்ணிக்கோங்க. மேபி அது வந்து ஒரு டிசிப்ளின்டு ஒரு ட்ரேடிங் ஜர்னிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நானும் அததான் கடைபிடிக்கணும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணணும். பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் அக்ஷய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அ உங்களோட மொத்த ஜர்னிய வந்து இதுவரைக்கும் இருந்தத ஒவ்வொரு ஃபேஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஏப்ரல் பண்ணதுக்கும், இன்னைக்கு நீங்க பண்ணதுக்கு வந்து நெறைய டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் உங்ககிட்ட. அ கண்டிப்பா. உங்களோட அனுபவம் பேசுது. இது 3 மாசம் அனுபவம்ன்றது பெரிய அனுபவமான்னா, 3 மாசத்துல இருந்து அனுபவம் தான். 3 வருஷம், 30 வருஷம் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் அனுபவம் தானே. கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தோட அ நீங்க இவ்ளோ ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலா இந்த புத்தகத்துல கூட அப்படிதான் முடிச்சிருப்பேன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு நாளும் நேற்றைய அனுபவத்தையும் சேர்த்துக்கொண்டு பயணப்படுவோம் ஒன்றாய் அப்படின்னு தான் வந்து அ புத்தகத்துல கடைசியா முடிச்சிருக்கும். ஸோ அந்த மாரி அத நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் அது மாரி அத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் ஷேரிங் வித் அஸ் எவ்ரிதிங். ஐ விஷ் யூ ஆல் தி தேங்க் யூ பெஸ்ட். சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.